மழை பொழியும் அந்த பருவத்தினில் அப்போது அவைகள் தமது குரலை வெளிப்படுத்தும். ஒரு புறமோ காகத்தினுடைய கரகரப்பு குரல், அது மனதினை நோகச் செய்யலாம். மறுபுறமோ குயிலின் இனிமையான குரல், அது மனதின் துன்பங்களை எல்லாம் போக்கும். ஆக இரு பட்சிகளும் நிகரானவை எனில் வேறுபாடு இருப்பதோ குரலில், அதுவும் மிக பெரும் வேறுபாட்டுடன். இதன் பொருளை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். குரலின் தன்மையானது உலகில் அதீத மகத்துவம் பொருந்தியதாகும். தமது குரலில் இனிமை இருப்பின் அது தம்மை அனைவருக்கும் பிரியமானவராக மாற்றலாம். எனினும் தமது சொல்லில் கடுமை இருந்தால் அச்சொற்களால் மிகவும் எளிமையாக எவரும் தம்மை அவர்களது சத்ருவாக கருதுவார்கள். குரலும் தமது, முடிவும் தமக்குரியதே ஆகும். ராதா.